ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 23 தான். இந்த மாதிரி ஜட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்களும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ், நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜட்டியை யூஸ் பண்ணி தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜட்டி எப்படி இருக்குங்கிறத ட்ராயிங்காக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நான் பார்த்த அந்த ஜட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது மேலே எலாஸ்டிக் இருக்கும். செகண்டு நான் ட்ரா பண்ணுற இந்த ட்ராயிங்கை பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்டு நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிற ஃபிகரை பார்த்துடலாம். நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறதுக்கு 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அதில் இருக்கிற ஜட்டியில் இருக்கிற அளவுகளை, மெஷர்மெண்ட்டை நம்ம டேப்பில் எடுத்து பிளாட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லென்த்து 8 இன்ச். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜட்டியோட கிளாத்து எலாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம நல்லா டைட்டாக எவ்வளோ இழுக்க முடியுமோ ஓரளவுக்கு இழுக்கலாம். ஓரளவு இழுத்து லென்த்து 7 இன்ச்சஸ் இருந்து அடுத்தது விட்த்து நம்ம பார்க்குறோம். விட்த்து இந்த ஏரியாவில் தான் பார்க்கணும். விட்த்து 7 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது இது மிடில் லென்த்து நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்லோப் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும், மேலேருந்து அந்த ஸ்லோப்பு ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் 7 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அடி அளவு, அடிக்கால் அளவு, அடிக்கால் அகலம், அது நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் இருக்குது. நான் மெஷர் பண்ண இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா அளவுகளுமே கொஞ்சம் நம்ம கிளாத்தை இழுத்து, ஜட்டியை இழுத்து தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா நம்ம காட்டனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். காட்டன் எக்ஸ்பேண்ட் ஆகாது, இந்தளவு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இப்போ மேலே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறோம். சீம் அலவன்ஸை இந்த மாதிரி டாட்டட் லைனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் பின்னால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே 1 இன்ச் எலாஸ்டிக்காக விட்டுருந்தோம். சைடில் 1/2 இன்ச் பிளெயின் சீம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ச் போதும். ஸ்லோப் லைன்லேயும் 1/2 இன்ச் போதும். கீழே 1 இன்ச் நம்ம மடித்து தைப்போம். ஸோ 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் அந்த 4 கோடு போட்டிருக்கேன். இதையும் மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னால் நீங்கள் பார்க்கும்போது யூஸ் ஆகும். லென்த்து 8 இன்ச், விட்த்து 7 இன்ச். அதுக்கப்புறம் மிடில் லென்த்து 7 இன்ச். டோட்டல் லென்த் நம்ம பார்த்தோன்னா 8 இன்ச். மேலே ஒரு சீம், கீழே ஒரு சீம், டோட்டலாக 10 இன்ச் டோட்டல் லென்த் வரும். டோட்டல் விட்த்து பார்த்தோன்னா 7 இன்ச் நம்மளுக்கு இருக்குது. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் 7.5 இன்ச்சஸ் வரும். கீழே அடிக்கால் அகலம் நம்ம பார்த்தோன்னா 6 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், டோட்டலாக 6.5 இன்ச்சஸ் வரும். அதுக்கப்புறமா நடு நீளம், அதை நம்ம பார்த்தோன்னா 7 இன்ச்சஸ் லென்த் இருந்து மேலே எலாஸ்டிக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 8 இன்ச் டோட்டலாக வரும். இப்போ எலாஸ்டிக்கோட லென்த்தை நம்ம பார்த்துடலாம். எலாஸ்டிக்கோட லென்த்து பார்க்கும்போது நம்ம இழுக்கக்கூடாது. கிளாத்தை இழுக்காமல் அப்படியே ஒரு டேபிளில் நம்ம போட்டு எவ்வளோன்னு மெஷர் பண்ணலாம். 7 இன்ச் இருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்மளுக்கு தேவை. ஸோ அதை 2ஆக எடுத்துக்கலாம். 14 இன்ச். கூடவே ஒரு 1 இன்ச்சை ஆட் பண்ணிக்கலாம் சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ ஃபிகரில் நம்ம பார்க்கலாம். ஃபிகரை வச்சு அளவுகளை உங்களுக்கு நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த்துங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு 8 இன்ச் லென்த் எடுத்தோம். மேலே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக
1 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ். டோட்டலாக 8 + 1 + 1 இதுதான் டோட்டல் லென்த்து. மொத்த நீளம் 8 + 1 + 1 டோட்டல் லென்த் 10 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா டோட்டல் வித்துங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. இது ரெண்டுமே சேம் தான். நம்மளுக்கு இந்த இடத்துல 7 இன்ச்சஸ் வித் இருந்து 2 இடத்துலையுமே 7 இன்ச்சஸ் தான். 2 சைடுமே சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச்சஸ் தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ 7 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச்சு 7.5 இன்ச்சஸ். டோட்டல் வித்து நம்மளுக்கு 7.5 இன்ச்சஸ் வரும். அதுக்கப்புறமா நடு நீளம்னு நான் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிடில் லென்த் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோன்னா 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். 7 இன்ச்சஸ் ப்ளஸ் மேலே ஒரு 1 இன்ச் டோட்டலாக 8 இன்ச்சஸ் நம்மளுக்கு வரும். அடுத்தது அடி அகலம் நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோன்னா நம்ம தொட வர்ற இடத்துல கீழே இருக்கிறது தான் அடி அகலம். அது நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் இருந்து ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்தோம். 6 + 1/2 6.5 இன்ச்சஸ் அடி அகலம். எலாஸ்டிக்கோட லென்த்து நம்ம எடுத்தோம் 14 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து அது கூடால சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச், ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், பேக் சைடு ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச் சீம் அலவன்ஸ். டோட்டலாக எலாஸ்டிக்கோட லென்த்து 15 இன்ச்சஸ். கிளாத்தில் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுவோங்கிறத பேப்பரில் உங்களுக்கு காட்டுறேன். கிளாத் ரொம்ப நீளமாக இருக்கனால உங்களுக்கு புரியாது. பேப்பரை குட்டியாக எடுத்திருக்கேன். அதில் நீளம் அகலம் லென்த்தும் விட்டும் மார்க் பண்ணிட்டேன். லென்த்து எந்த இடம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்டாக இருக்கும். நூல் பிரிஞ்சு வராத பகுதி தான் லென்த்து. நீளக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம், லென்த் வைஸ் ஆர்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வர்றது தான் அகலவாக்குன்னு நம்ம சொல்லலாம், வித் வைஸ். பார்த்துக்கோங்க, கிளாத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வித் வைஸ் தான் 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறேன். அகலவாக்கில் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். நூல் பிரிஞ்சு வர்ற இடத்த மேலே வச்சு அகலவாக்கில் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். திரும்பவும் அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். டோட்டலாக 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டட் எட்ஜ் நம்ம பக்கத்தில் இருக்கணும். அதுலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இது லென்த் வைஸ் ஆர்டரில் நூல் பிரியாது. வித் வைஸ் ஆர்டரில் நூல் பிரியும். நம்ம நூல் பிரிகிற பக்கத்தை மேலே வச்சுருக்கேன். மேலே வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வித் வைஸ் தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அகலவாக்கில் 2ஆக மடிச்சிருக்கேன். திரும்பியும் அகலவாக்கில் இன்னும் 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறேன். டோட்டலாக 4 ஃபோல்டிங். மடிப்புகள் எதுவும் இல்லாமல் எல்லாமே வெளியே இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. உள்ளே கொஞ்சம் மடிப்பு இருந்தாலும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கிளாத் எக்ஸஸாக நிறைய வந்துடும். அதனால் மடிப்பு ஏதாவது இருக்கா, சுருக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் எட்ஜ் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். மேலே இருக்கிறதுல கிளாத் மேலே கீழே ஏறி இறங்கி இருக்குது. ஸோ நம்ம லெவல் பண்ணி எடுக்கணும். நான் 1/2 இன்ச் மேலே இருந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ 1/2 சைடு மார்க் பண்ணி அதை லைன் போட்டு எடுத்து அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் மேலே இருக்கிற பகுதி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச் கூட லெவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஏற்ற இறக்கம் இல்லைன்னா நீங்கள் 1/4 இன்ச் மார்க் பண்ணி லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை லெவல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்டை இந்த கிளாத்தில் பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த்து 10 இன்ச்சஸ் இருக்குது. 10 இன்ச்சஸை ஃபோல்டட் எட்ஜ் சைடு மார்க் பண்ணிடலாம். சாக் பீஸ் வச்சு அல்லது டிசி மார்க்கர், கிளாத்தில் யூஸ் பண்ணுற மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தெரியணுங்கிறதுக்காக தான் கிரேயான்ஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வித் எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்துடலாம். வித்து நம்மளுக்கு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது கிளாத்து. நீங்கள் பெரிய ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாது. வித் வைஸ் நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணால், அப்படி இருக்கும்போது நீங்கள் லென்த் வைஸே 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்போது இடை நீளம் நடு நீளத்தை நம்ம பார்க்கலாம். மிடில் லென்த்து 7 இன்ச், மேலே சீமுக்காக 1 இன்ச், டோட்டலாக 8 இன்ச். 8 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். எயிட் இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி அடிக்கால் அளவு, அடிக்கால் விட்டு அகலம், பாட்டம் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 6 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் அலவன்ஸ்க்காக 6.5 இன்ச். மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து ஒரு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். கடைசியாக எல்லா டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த ஸ்லோப் லைனை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பாட்டம் விட்ட ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம கிளாத் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா டாப்லேயும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து தான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் எட்ஜ்லேருந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக மாறிடும். அதனால ஃபோல்டட் எட்ஜ் தானான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி 2 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பீஸை நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பீஸையும் இதே மாதிரி அலைன் பண்ணி வைப்போம். நம்ம ஜட்டியோட டிராயிங் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதில் செகண்ட் இருக்கிற இமேஜில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் வைக்கும்போது ஃபஸ்ட் இமேஜோட ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ராங் சைடை மார்க் பண்ணிக்கலாம். 2 பீஸ்லேயுமே ராங் சைடை மார்க் பண்ணிவிட்டு அடியில் ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம். அடிக்கால் அளவு, அடிக்கால் அகலத்தில் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்ததுனால அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸையும் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் கூட நீங்கள் மடிச்சுக்கலாம், அல்லது 1/4 இன்ச் 3/4 இன்ச் மடிக்கலாம். 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணிட்டோம். ரெண்டு கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ராங் சைடை இன்னொருக்கா மார்க் பண்ணிவிட்டேன். ஏன்னா எனக்கு அழிஞ்சு போச்சு. எப்படி நம்ம கிளாத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அலைன் பண்ணணுன்னா ரைட் சைடு ரெண்டும் உள்ளே இருக்கிற மாதிரி, ராங் சைடு மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டிருக்கிற அந்த போர்ஷன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது அந்த ஸ்லோப் லைன் இருக்கிற இடத்த ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே எலாஸ்டிக் இருக்கிற இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே அப்படி தான் பண்ணணும், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸ்லோப் லைன் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோப்பாக இருக்கிறத மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ 2 ஸ்டிச் முடிச்சிருக்கோம். அடியில் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டோம். 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்ததை சைடில் பிளெயின் சீம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு. இப்போது டாப்பில் அந்த மிடில் நம்ம கிளாத்தோட மிடில் 2 கிளாத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத்தையுமே பிடிச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு பிளெயின் சீம் ஸ்டிச் அந்த வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் லைன் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ½ இன்ச் சீம் அலவன்ஸில் தான் ஸ்டிச் பண்ணோம். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருந்தோம்.
நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோமோ அதை கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளோட கிளாத்து நம்மளோட ட்ரெஸ்ஸு கரெக்டான அளவில் கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்டிச்சுக்கு பதிலாக கூட 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் 2 ஸ்டிச் போட வேண்டாம். பிரிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். கரெக்டு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டிச் போட்டிருக்க இடம்லாம் 2 ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நம்ம கிளாத்தை நேர் எடுத்து பார்த்தோன்னா, நம்ம செகண்ட் வரைஞ்ச ட்ராயிங் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டு, இனி என்ன பண்ணோன்னா, மேலே எலாஸ்டிக் இருக்கிற போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். மேலே நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ளே மடித்து ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டுடலாம். ஏற்கனவே லாஸ்ட்டு 21 கிளாஸில் நம்ம இப்படி தான் பார்த்தோம். இப்படி தான் ஸ்டிச் பண்ணோம். நம்ம மார்க் பண்ணும்போது கிளாத்தை உள்பக்கமாக வச்சு மார்க் பண்ணணும். நான் வெளியே வச்சு மார்க் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ண வேண்டாம். உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. ராங் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் திரும்ப மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. எதுக்காகனா எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்காக. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணலாம். ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம இந்த ஜட்டிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/2 இன்ச் எலாஸ்டிக் தான் உள்ளே விட போகிறோம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னால் ஒரு 2 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுருக்கோம். அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது வேறு கிளாத் உள்ளே மாட்டிடாமல் பார்த்துக்கோங்க. டூ இன்ச்சஸ்க்கு முன்னால் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பேக் ஸ்டிச் போட்டு. இப்போ எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணலாம். எலாஸ்டிக் கரெக்டாக 15 இன்ச் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜட்டியில் மெஷர் பண்ணும்போது 14 இன்ச் வந்துச்சு. ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் டோட்டலாக 15 இன்ச் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ எலாஸ்டிக்கில் ஒரு எட்ஜில் சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணிக்கிட்டு உள்ளே போட்டு எடுக்கலாம். நம்ம பின்னை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி கிளாத்தை வெளியே பின்ன மாதிரி நம்ம இழுத்தோன்னா அப்படியே எலாஸ்டிக் உள்ளே போயிடும். நம்ம 2 இன்ச் கேப் விட்டுருந்தா அந்த இடத்து வெளியே வர்றது வரைக்கும் பின்னை இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வெளியே வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சீம் அலவன்ஸ் நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2, பேக் சைடு ஒரு 1/2. கரெக்டாக 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எலாஸ்டிக்கை உள்ள அதாவது அந்த அதுக்கான இடத்துல எலாஸ்டிக்கான இடத்துல கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 இன்ச் கேப்பை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம எலாஸ்டிக்கை எல்லா சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட வேலை முடிஞ்சு ஜட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஜட்டி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதுதான் எல்லாத்துக்குமே பேஸ். அதாவது பிளாசோ பேண்ட்டு, நம்ம மெட்டீரியலாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுற அந்த பேண்ட்டு, நைட் ஷூட்டு, ட்ராக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக். இதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் தான் அதிலலாம் இருக்கும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வெறும் 4 ஸ்டிச் தான். அடிக்கால் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்ததை மடித்து ஸ்டிச் பண்ணோம், ஹெம்லைன் சீம். அதுக்கப்புறமா நடு நீளம் இருக்கிற இடத்துல 1/2 இன்ச் பிளெயின் சீம் போட்டோம். அதுக்கப்புறமா அந்த வி ஷேப் இருக்கிற இடத்துலையும் பிளெயின் சீம் தான் போட்டோம். அதுக்கப்புறமா மேலே எலாஸ்டிக்காக 1 இன்ச் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட அளவுக்கு ஜட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா நீங்கள் கிளாத்து இதுக்காக வாங்கி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்லேயே பண்ணலாம். நான் இதுக்காக லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பனாக இருக்கும்போது சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்கணுனாலும் சொல்லுங்கள், அல்லது இன்னும் பொறுமையாக சொல்லி கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கள். உங்களுக்கு புரியாததை கூட கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் வீக் நம்ம போட்டிருந்த கிராஃப்ட் வீடியோக்கும் மோட்டிவேஷன் வீடியோக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. மோட்டிவேஷன் வீடியோவில் லாஸ்ட் வரை யாரெல்லாம் பார்க்குறீங்கங்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நல்லா சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.